ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டீஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஓயோ ஆர் ஹோட்டல் ரூம்ஸை எப்படி சேஃபாக புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. எப்படியா இருந்தாலும் இந்த பிப்ரவரி 14க்கு சில பேர் ஹோட்டல்ஸை புக் பண்ண தான் போகிறீங்க. நம்மளுடைய லாவும் என்ன சொல்லுது அப்படின்னா கப்புள்ஸ் வந்து ரூம் எடுக்கலாம் அப்படின்னு அலோவும் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத தப்பான இல்லை உங்களை ட்ராப் பண்ணுற ஹோட்டலில் போய் நீங்கள் புக் பண்ணி மாட்டிக்கிறத விட கொஞ்சம் அவேர்னஸோட நல்ல ஹோட்டல்ஸை சூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கப்புள்ஸ் ஹோட்டலில் ரூம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக எடுக்கலாம். உங்கள்கிட்ட வேலிடான ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரூம் எடுக்க முடியும். அந்த ஐடி ப்ரூஃபில் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பார்ட்னருக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது வந்து லீகலி கரெக்ட் அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சில நியூசன்ஸ் வேலையை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலான ப்ராப்பரான ஐடி ப்ரூஃபை கொடுங்க. தயவு செஞ்சு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் சிக்கலில் போய் மாட்டிக்கிறவங்க. அதுக்கு பதிலாக உங்களுடைய ஒரிஜினலான ஐடி ப்ரூஃபை கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் வராது. அடுத்து முக்கியமாக எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹோட்டலில் சிட்டியோட அவுட்டரில் சூஸ் பண்ணுவீங்க. இதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே சிட்டியோட சென்டரில் நல்ல ரேட்டிங் நல்ல ரிவ்யூ இருக்கிற ஹோட்டலில் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஹோட்டலில் கப்புளுக்கு அலௌடாக இல்லையா அப்படிங்கிற ப்ரைவசி பாலிசியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் எடுக்கலாம். இன்றைக்கி எல்லா ஹோட்டல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸுக்கு ரூம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, போலீஸ் ரைடு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஹோட்டலில் சூஸ் பண்ணும் பொழுது போலீஸ் ரைடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு சிட்டி அவுட் சைடாக ஒரு லாட்ஜையோ இல்லை ரொம்ப ரேட்டிங் கம்மியாக இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸுக்கு சஸ்பெக்ட் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது தவறான இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதா அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து ரைடு ஓடுவாங்க. அப்போது நீங்கள் தைரியமாக வேலிடான ஐடி ப்ரூஃபை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வேலிடான ஐடி ப்ரூஃப் இருக்கணும். சேம் டைம்ஸ் அங்கே இருக்க ரெஜிஸ்டரில் உங்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கூட போலீஸ் உங்கள் மேலே போலீஸ் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓயோ ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, இது வந்து ஹவர்ஸ் பேசிக்ஸில் வந்து அவங்க வந்து ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் ஓயோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது முக்கியமாக கப்புள்ஸ்க்கு மத்தியில். இந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் அவங்களோட அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வெப்சைட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களுடைய வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து ரூமை புக் பண்ணலாம். அதுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய ப்ரூஃபை சப்மிட் பண்ணாலும் அங்கே ரிசப்ஷனில் உங்களுடைய ஒரிஜினல் ஐடியை அவங்க பார்ப்பாங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது லீகலாக இஷ்யூ வந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து ரெஜிஸ்டரை காட்ட சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான் உங்களை வந்து அவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி 2 பேரோட நம்பரும் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. யார் பையனோ அவங்க நம்பரை கொடுத்தா போதும். ஸோ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது மணி அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ நிறைய பேர் வந்துக்கிட்டு கப்புள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கப்புள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் இல்லை கப்புள்ஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ரூம் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஹோட்டல்ஸ் கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது ஹிடன் கேமரா வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யாராவது வந்து உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா பயப்படவே தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹோட்டலே போயிட்டீங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் அப்படின்னா நிறைய தவறுகள் எங்கே நடக்குது அப்படின்னா கப்புள்ஸ் வந்து பயப்படுறதுனால தான். இவங்க பயப்படுறதுனால நிறைய பேர் வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணி ஒன்று மணியை யூஸ் பண்ணிடுறாங்க, இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தவிர
கவர்மெண்ட் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஸோ பயப்படாமல் என்ன ரீசனுக்காக போகிறீங்களோ ப்ராப்பராக நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி நான் வீட்டுக்கு கால் பண்ணிடுவேன் அது இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் பயந்து நீங்களே அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில் வீட்டுக்கும் கால் பண்ணி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. முக்கியமாக நீங்கள் ஹோட்டல் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சில அன்மேரிடு கப்புள்ஸ் வந்து ஹோட்டல் ரூமுக்கு போவீங்க, அங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நிதானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் 2 பேருக்கு நடுவில் சண்டை வரலாம், அது வந்து ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக மாறலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குடிச்சிட்டு அன்கான்சியஸாக இருக்கும் பொழுது உங்களை யாராவது மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ தேவையில்லாத ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் பிளாட்ஃபார்மில் வந்து புக் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு ரூம் கொடுக்க வேணாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் டிசைட் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் போய் சவுண்டு போடுறதோ இல்லை அவங்க கூட சண்டை போடுறதோ தேவையில்லாத வேலை. இன்கேஸ் ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா அவங்க வந்து போலீஸுக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஐடி ப்ரூஃபாக கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணலாம், பேன் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டால் அதாவது மேரேஜ் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு ஹோட்டல்ஸ்லாம் போகாதீங்க. அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். திரும்ப சொல்கிறேன், மேக்ஸிமம் சில எத்திக்கலான சில விஷயங்களை உங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். இது வந்து நிறைய பேர் நான் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறத பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா டோன்ட் கோ ஹோட்டல்ஸில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை விட ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதற்கான ஆன்சரையும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.